வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் இப்போதைக்கு விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் எந்த காரை நம்ம செகண்ட் ஹேண்டில் வாங்கணும் அப்படின்னா அந்த கார் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். பெருசாக செலவு வைக்காது, நல்ல மைலேஜ் கொடுக்கும். அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் நம்ம வாங்கக்கூடிய கார்களில் எந்த கார் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கார்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10வது இடத்துல டாட்டாவில் டியாகோ கார் இருக்குது. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 1.2 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் நமக்கு வரும். 85 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 113 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பவர் ஸ்டேரிங் கொடுக்குறாங்க, பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட்டில் வரும். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் ஏர் பேக்ஸ் வரும். ஏபிஎஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நமக்கு அட்ராக்டிவாக இருக்கும். நல்ல ஒரு மாடர்ன் டிசைன் மாதிரி லுக் வைஸ் இருக்கும். ஒரு கொடுக்குற காசுக்கு ஒரு அஃபோர்டபுளான காராக பார்த்தீங்கன்னா இந்த டியாகோ கார் இருக்கும். மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் கிட்ட நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்துல ரெனால்ட்டில் குவிட் கார் இருக்குது. இந்த குவிட்டை பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு காரு. இதில் 1000 சிசி இன்ஜின் கொடுக்குறாங்க. நமக்கு 67 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 91 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு டீசெண்டான பவர் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். பட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 21.07 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கிடைக்கும். இந்த கார்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டிக்காக டிரைவர் மற்றும் பேசஞ்சர்ஸ்க்கு ஏர் பேக் வரும். மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வீல் கொடுக்குறாங்க. ஏபிஎஸ் இருக்குது. பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட்டில் வரும். எக்ஸ்டீரியர் டிசைன் ரொம்ப அல்டிமேட்டாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைடு குவாலிட்டியும் நமக்கு ரஃப் ரோட்ஸில் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்துல மாருதியில் எஸ்ப்ரெஸோ கார் இருக்குது. ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்ரோலும் கொடுக்குறாங்க. அதேமாதிரி சிஎன்ஜியும் கொடுக்குறாங்க. பெட்ரோல் அப்படிங்கிறப்ப 1.0 லிட்டர் இன்ஜின் கொடுக்குறாங்க. 66 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். சிஎன்ஜி அப்படிங்கிறப்ப பவர் கொஞ்சம் நமக்கு கம்மியாக கொடுக்கும். 56 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க்கும் அதே மாதிரி தான். நமக்கு பெட்ரோல் 89 Nm டார்க்கை கொடுக்கும். பட் சிஎன்ஜி அப்படிங்கிறப்ப 82.1 Nm டார்க்கை தான் நமக்கு கொடுக்கும். மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே பெட்ரோலில் கொடுக்குறாங்க. சிஎன்ஜியில் மேனுவல் மட்டும் தான் கொடுக்குறாங்க. நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சிஎன்ஜி எடுக்கலாம். ஏன்னா நமக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 32.73 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும். அதேமாதிரி பெட்ரோல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மேனுவலில் 24.1 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக் எடுத்தோம் அப்படின்னா 25.3 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கொடுக்கும். இன்டிகிரேட்டட் மியூசிக் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஏபிஎஸ் வித் இபிடி ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஓவர் ஸ்பீடு வார்னிங் ஃபீச்சரும் வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வரும். ஏர் பேக்ஸும் வரும். யூனிக்கான ஒரு டிசைனாக இருக்கும். நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல டாட்டாவில் ஆல்ட்ராஸ் கார் இருக்குது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியமான ஒரு ஹேஷ்பேக் கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரில் நம்ம டாடா மோட்டார்ஸ் 2 இன்ஜின் ஆப்ஷனுமே நமக்கு கொடுக்குறாங்க. 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினும் நமக்கு கொடுக்குறாங்க. 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினும் நமக்கு கொடுக்குறாங்க. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 88 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 108 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி டர்போ பெட்ரோல் ஆப்ஷனும் நமக்கு அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு பவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் டர்போ பெட்ரோல் செலக்ட் பண்ணலாம். அதேமாதிரி டீசலை பொறுத்த வரைக்கும் 88 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க்கை பொறுத்த வரைக்கும் டீசலில் 200 Nm டார்க் நமக்கு கிடைக்கும். பெட்ரோலில் 113 Nm கிடைக்கும். டர்போ பெட்ரோலில் 140 Nm கிடைக்கும். டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு நமக்கு கொடுக்குறாங்க. அதில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. 2 ஏர் பேக் வரும், ஏபிஎஸ் வரும், கீலெஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. 7 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் ஒரு சேஃபான ஹேஷ்பேக் கார் அப்படின்னு சொல்லலாம். கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்லலாம் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினது. ஒரு ப்ராக்டிக்கலாக இன்டீரியர் ஸ்பேஸ் நமக்கு நல்லாயிருக்கும். பெருசாக நல்லா போதுமான அளவு இருக்கும். அதேமாதிரி ஹேஷ்பேக் கார்கள் அப்படின்னாலே பெரும்பாலும் டீசல் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆல்ட்ராஸில் டீசல் ஆப்ஷனும் நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல ஹுண்டாயில் i20 இருக்குது. ஸோ இதுவுமே நம்ம ஆல்ட்ராஸ் மாதிரி ஒரு ப்ரீமியமான ஹேஷ்பேக் டைப்பில் வரக்கூடிய கார் தான். இப்போ இந்த கார்லேயுமே நமக்கு பெட்ரோல் டீசல் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பெட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1197 சிசி பெட்ரோல் இன்ஜின் 98 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். டீசல் இன்ஜின் அப்படிங்கிறப்ப 1493 சிசி கொடுக்குறாங்க. 118 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். மேக்ஸிமம் டார்க் 240 Nm வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் அதிகம். அதேமாதிரி டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 ஸ்பீடு இருக்குது, 6 ஸ்பீடு மேனுவல் இருக்குது. 6 ஸ்பீடில் ஐஎம்டி டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. சிவிடி கொடுக்குறாங்க. 7 ஸ்பீடில் டிசிடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ டிரான்ஸ்மிஷன் நிறைய டைப் இருக்குது. நமக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மைலேஜை பொறுத்த வரைக்கும் 20 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு பெட்ரோல் மைலேஜ் கொடுக்கும். 21லேருந்து 23 கிலோமீட்டர் வரைக்கும் டீசலில் நமக்கு மைலேஜ் கிடைக்கும். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் சைடு ஏர் பேக்ஸும் கொடுக்குறாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் ஃபீச்சர்லாம் வரும். ஒரு இன்டீரியர் ஒரு ப்ரீமியம் டச்சில் இருக்கும். நல்ல மைலேஜும் கொடுக்குது. கம்ப்ளீட்டாக சேஃப்டி கிட்டும்
இந்த காரில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து 5வது இடத்துல மாருதியில் ஷிஃப்ட் கார் வந்து இருக்குது. ஷிஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து புது சீரிஸ் இன்ஜின் வந்து கொடுத்து நமக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ மாடலும் வந்து செகண்ட் ஹேண்டில் வந்தாலும் வாங்கலாம். ஆல்ரெடி இருந்த ஓல்டு ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டுமே நம்ம வந்து வாங்கலாம். ஸோ ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல ப்ராக்டிக்கலாக வந்து இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்திருக்கும். அதே மாதிரி நமக்கு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீலு, ஏர் பேக்கு, சைல்ட் சீட், ஆங்கர் பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இன்ஜினோட ரெஸ்பான்சிவ் நமக்கு வந்து நல்லாயிருக்கும், குயிக்காக வந்திருக்கும். ரைடபிலிட்டி, ஹேண்ட்லிங் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பெட்ரோலும் இருக்குது, சிஎன்ஜியும் வந்து கொடுக்குறாங்க. பெட்ரோல் வந்து 89 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். சிஎன்ஜி வந்து 76 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 1.2 லிட்டர் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவலும் கொடுக்குறாங்க, ஆட்டோமேட்டிக்கும் கொடுக்குறாங்க. மைலேஜ் வந்து பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 23 கிலோமீட்டர் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். நமக்கு சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் 31 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும். இன்டீரியர்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஏசி வித் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், 7 இன்ச்சில் டச் ஸ்க்ரீனு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிக்கலாக இடவசதியோட நல்ல ஃபீச்சர்ஸோட நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினோட இருக்கக்கூடிய கார் தான் வந்து ஷிஃப்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல டிசைர் வந்து இருக்குது. டிசைர் ஷிஃப்ட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் இன்ஜின் தான் மாருதி வந்து கொடுப்பாங்க. ஷிஃப்ட்டுங்கிறப்ப அது வந்து ஒரு ஹேஷ்பேக் காரு. டிசைனர் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு பூட் ஸ்பேஸ் டிக்கி வந்து தனியாக வந்து வரும். ஒரு செடான் டைப்பில் வரக்கூடிய கார் தான் வந்து டிசைர். மற்றபடி வந்து இன்ஜின் வந்து ஷிஃப்ட்டில் இருக்க மாதிரியே பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டுமே நமக்கு வந்து வரும். மேனுவல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே வந்து வரும். பின்னாடி நீங்கள் அதிகமாக வந்து டூர் போவீங்க, லக்கேஜ்லாம் வந்து எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ பின்னாடி வந்து டிக்கி தேவை அப்படிங்கிறவங்க தாராளமாக வந்து டிசைர் வந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ டிசைரில், ஷிஃப்ட்டில் ரெண்டுலேயுமே வந்து நியூ அப்டேட் கொடுத்து புது கார்கள் இருக்குது. ஓல்டு ஜென்ரேஷன் மாடலை வாங்கினாலுமே நம்ம வந்து கொடுக்குற காசுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு நல்ல ப்ரைஸில் நல்ல காராக வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல மாருதியில் ஆல்டோ K10 வந்து இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த கார் தான் வந்து ஒரு அவங்க வாங்கின ஃபஸ்ட்டு காராக வந்திருக்கும். K10 பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஜின் வைஸ்ன்னு பார்த்தோன்னா 1.0 லிட்டர் இன்ஜின் தான். 66 பிரேக் ஹார்ஸ் பவர், 89 Nm டார்க்கு. காம்படிட்டர்ஸோட வந்து ரொம்ப கம்மிலாம் கிடையாது. டீசெண்டான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பெட்ரோலும் இருக்குது, சிஎன்ஜியும் வந்து இருக்குது. நம்ம சிஎன்ஜி எடுத்துக்கிட்டோன்னா மைலேஜ் வந்து 24.4 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும். அதுவே வந்து பெட்ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்ரோல்லையுமே நமக்கு வந்து 24 கிட்ட மைலேஜ் வந்து கிடைக்கும். ஒரு என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக் காராக இருந்தால் கூட ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வசதி இருக்கும். 7 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து வருது. டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் வந்து ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து K10 வந்து கம்மியாக இருக்கும். அது கொடுக்குற காசுக்கு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி காராக வந்து இந்த K10 வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல வேகனார் கார் வந்து இருக்குது. வேகனாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1.0 லிட்டர், 1.2 லிட்டர் அப்படின்னு 2 இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. பவர் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 1.2 லிட்டர் செலக்ட் பண்ணோன்னா 88 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நமக்கு வந்து பெட்ரோல் இன்ஜினில் 2 ஆப்ஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சிஎன்ஜி எடுத்தோன்னா 34 கிலோமீட்டர் கிட்ட நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும். பெட்ரோல் மாடலுமே 25.19 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். கார் வந்து ஒரு பாக்ஸி டைப்பில் வந்து இருக்கும். ஒரு வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா ஏறி உட்காந்தாங்க அப்படின்னா உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹைட்டாக இருக்கவங்களுக்குலாம் மேலே வந்து நமக்கு ரூஃப் வந்து அந்தளவுக்கு வந்து இடிக்காது. ஸோ இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக வந்து இருக்கும். இந்த கார்லையுமே நமக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வருது. ஒரு 7 இன்ச்சில் டச் ஸ்க்ரீனும் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேயும் கொடுக்குறாங்க. ஒரு ரைடு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து இந்த கார் வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல மாருதியிலே வந்து செலரியோ வந்து இருக்குது. செலரியோ பொறுத்த வரைக்கும் 998 சிசி இன்ஜின் கொடுக்குறாங்க. பெட்ரோலு, சிஎன்ஜி ரெண்டுமே இருக்குது. பவர் கொஞ்சம் கம்மி தான். 65 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 89 Nm டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணும். மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. 26 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும் பெட்ரோலு. சிஎன்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 35 கிலோமீட்டர் நமக்கு வந்து கொடுக்கும். டிசைன் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்டோ K10 விட செலரியோ வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்து இருக்கும். ஸோ டிசைன் வந்து உங்களுக்கு K10 பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து செலரியோ வந்து ட்ரை பண்ணலாம். நன்றி.